நவ் ஸ்ட்ரென்தனிங் கிளாஸ். இல்லை உங்களை நல்லா சாப்பிடவோ எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னுலாம் சொல்லலை. இப்போ நான் சொல்ல போகிற 4 கீ ஸ்ட்ரென்த்ஸை பில்ட் பண்ணி உங்கள் லைஃப்பை உங்கள் கமாண்டில் வச்சுக்கிறத பற்றி பேச போகிறேன். நம்பர் 1, செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி. உங்களுக்கு எது வரும் எது வராது, நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன்ஸ்க்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அது பண்ணலைன்னா நீங்கள் ஃபார்வர்டில் போக முடியாது. நீங்கள் ஒன்று சொதப்பிட்டீங்கன்னா கண்ணாடியை பார்த்து இது என்னோட ஃபால்ட், இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்கிற தைரியம் இருக்கணும். எந்த பீப்புள் கிட்ட இந்த செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி ஸ்ட்ரென்த் லேக் ஆகுதோ அவங்க தான் ரிவார்டு எதிர்பார்த்துக்கிட்டு பனிஷ்மெண்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தே ஆர் ஃபாலோவர்ஸ், நாட் லீடர்ஸ். அவங்க பண்ண மிஸ்டேக்குக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. இன்ஸ்டெட் மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறது ஆர் பேட் லக்னு சொல்லுவாங்க. எதுவுமே அவங்க தப்பு கிடையாதுன்னு கருதுறவங்க. இப்போ நான் சொல்ல போகிறது மை ஃபேவரட் கான்செப்ட்டுங்க, கைண்ட் பீப்புள் அண்ட் நைஸ் பீப்புள். இவங்க 2 பேருக்கான டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். உங்கள் பல்லில் சம்திங் ஸ்டிக் ஆகியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கைண்ட் பர்சன் பார்த்தா உங்ககிட்ட சொல்லுவாங்க. பட் நைஸ் பர்சன் சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் இட் இஸ் அன்கம்ஃபர்டபுள். கைண்ட் பர்சன் உங்களை எது ஹோல்ட் பண்ணி வைக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஈவன் வென் இட் இஸ் அன்கம்ஃபர்டபுள். பட் நைஸ் பர்சன் ஃபீட்பேக் கொடுக்கறத தவிர்த்துப்பாங்க, ஏன்னா உங்கள் ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகிருமோன்னு நினச்சி சொல்ல மாட்டாங்க. நவ் கம்மிங் பேக் டு செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி. உங்களால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கிறத கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதுக்கு க்ளோஸராகவோ இல்லை ஃபர்தராகவோ போகிறது உங்களோட ரெஸ்பான்ஸில் இருக்குது. எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நீங்கள் ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எஃபெக்டிவ் கொஸ்டினை கேளுங்க. இந்த ஆக்ஷன் என்னோட ஃப்யூச்சரை ஈஸியாகுமா இல்லை ஹார்டாகுமான்னு. கம்ப்ளைண்டிங் இஸ் நாட் அ சொல்யூஷன். நம்மளோட பிலீஃப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி உலகம் தர ஃபீட்பேக்கை ஃபைட் பண்ணிட்டு இருப்போம். நம்மளை மாற்றிக்கிறதுக்கு பதிலாக வேர்ல்டு சேஞ்ச் ஆகணும்னு நினைப்போம். அது நடக்கலைங்கிறப்ப நாம் பண்ணுற ஒன் அண்ட் ஒன்லி திங் கம்ப்ளைண்ட். உங்கள் ஃப்யூச்சர் ஈஸி ஆகணும்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். தென் நிறைய நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் நிறைய சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் தப்பு எதுவும் பண்ணியிருப்பீங்க, பட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஹார்டாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுள்னு ஈஸியாக மற்றவங்கள ப்ளேம் பண்ணிடுவீங்க. டோன்ட் ப்ளே விக்டிம் கார்ட். ஒன்ஸ் அகைன் சொல்லணுன்னா, உங்களால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கிறத கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ரியலைசேஷன் தான் செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி. நம்பர் 2, செல்ஃப் நாலேஜ். இது உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது. உங்களால் எது பண்ண முடியும் எது பண்ண முடியாது, எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது எது இல்லை, உங்கள் பவர்ஸ் லிமிட்டேஷன்ஸ்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்பர் 3, செல்ஃப் கண்ட்ரோல். இது உங்கள் ஆசைகள், பயம் அண்ட் அதர் எமோஷன்ஸை மாஸ்டர் பண்ணுறது. த்ரெட் அப்போ பயப்படுறது, சோஷியலாக பாண்ட் ஆகிறப்ப என்ஜாய் பண்ணுறது, லாஸ் அப்போ சேட் ஆகிறது, இது எல்லாமே நார்மல் அண்ட் ஹியூமன் லைஃப். இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதை எலிமினேட் பண்ண முடியாது, பட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கிறத மேனேஜ் பண்ணலாம். நம்பர் 4, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இது உங்களை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது. ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈகோ அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, ஈகோ உங்களோட குறைகளை அக்னாலேஜ் பண்ண விடாது, பட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்கள் குறைகளை அக்னாலேஜ் பண்ணுற ஸ்ட்ரென்த் தரும். கான்ஃபிடென்ட் பீப்புள் தங்களோட வீக்னஸை அட்மிட் பண்ணுவாங்க அண்ட் மற்றவங்க சம்திங்கில் பெட்டராக இருக்கப்ப ஏற்றுப்பாங்க அண்ட் ஹெல்ப் வேணும்னா கேட்பாங்க. இவங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேர் பண்ண மாட்டாங்க. தனியாக தெரியறது இவங்களுக்கு பயமா இருக்காது. அண்ட் சம்திங் நியூ ட்ரை பண்றப்ப இவங்க இடியட்டா தெரிஞ்சா பரவாயில்லன்னு ரிஸ்க் எடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் பீப்புள் அவங்களோட மோட்டிவேஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் பத்தி ஹானஸ்டா இருப்பாங்க. மற்றவங்க ஃபீட்பேக் கொடுக்குறப்ப அவங்களோடதையும் லிசன் பண்ணுவாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸுங்கிறது எது ரைட்னு ஃபோக்கஸ் பண்ணுமே ஒழிய யார் ரைட்னு ஃபோக்கஸ் பண்ணாது. மிஸ்டேக் அட்மிட் பண்ண, மைண்ட் சேஞ்ச் பண்ண, ரியாலிட்டி ஃபேஸ் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் தான் இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த 4 ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கப்ப உங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அமேசிங்கா இருக்கும். இதை எப்படி பில்ட் பண்றதுன்னு ஃபர்தரா பார்க்கலாம்.